என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. ஆத்மனுக்கு சாமி. ஒன்றும் இல்லைங்கய்யா, இப்போ நான் எங்கள் கோயிலுக்கு வந்துட்டே இருக்கேங்கய்யா. சரி சாமி. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ மாதம் மாதம் கோயிலுக்கு போகிற, அறிவை நல்லா கொடுன்னு வேண்டிட்டு வாடான்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்கய்யா. நல்ல விஷயம் தான் சாமி. இல்லைங்க, அது நல்ல விஷயம் தாங்கய்யா. இப்போ எனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல, எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு. இல்ல, அறிவு இல்லாத பொருள் யாருக்கும் இல்லை. ஆனா வந்து அதை சார்பாக்கணும். சரிங்க. இப்ப ஒரு தப்பமா ஒரு குச்சிக்குதுன்னு வச்சுங்க, அந்த மொனை சீவி 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 கூறப்பட்ட எதில் குத்தா உள்ள இறங்கும். மொட்டையா இருந்தா கூறுமா? அந்த அறிவுன்றது மொட்டையாகுது எல்லாத்துக்கும். அதை சார்பா பண்ணுங்க சொல்றதுதான் இந்த அறிவு எல்லாம். இல்ல அதாங்க அறிவுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதாவது கண்ணில் பார்க்கறது ஒரு அறிவு. சரிங்க. அது கண்ணில் பார்க்கணும். அப்படி பார்க்கறது, புக்கு படிக்கிறதெல்லாம் ஒரு அறிவு. காதில் கேட்கறது, யானை ஒன்று சொல்லுவாங்க எதனா வர்றது, அது ஒரு அறிவு. நீங்கள் உணர்ற ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதான் நிஜ அறிவு. அந்த நிஜ அறிவு விளையாடும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்ற அறிவு விளையாடுனா வயிறு பழக்கிடும். ஏன்னா ஒருத்தன் ஏமாற்றி கொள்ளடிச்சு வயிற்ற வளர்த்துக்கலாம். இவன் உண்மையான அறிவு வந்து வயிறு வளர்க்க வராது. உங்கள் அறிவு மட்டும் வளரும். அது அடுத்த ஜென்மத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இப்போ நிறைய பேருங்க நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாங்க. இப்போ தன்னோட அறிவை வளர்த்துக்கிறத விட இந்த உலகத்து விஷயத்தில் அறிவை வளர்க்குறது தான் அதிகமாக ஆசைப்படுறாங்க. அது வயிறு தான் வளரும். நல்லா அதாங்க, வயிறு தான் வளரும். வயிறு தான் வளரும், வேற எதுவுமே வளராது. நீ பணம் சேர்த்தலாம், இந்த ஊரே உங்க மேல இருக்கலாம், கோடி கோடியா பணம் வரும், நகை வரும், சொத்து சொகம் பார்த்து பண்ணலாம், ஏமாத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். அதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உடல் கெட்டு போச்சுன்னா அதில் என்ன உதவும்? அதான். ஆனால் அறிவு வளர்ந்தா ஞான கல்வின்னு அது பேர். அது வளரும் போது அடுத்த ஜென்மத்துக்கு அது உங்களுக்கு தனியாக கூட்டு போகும். இப்போ ஒரு 3 வயசு குழந்தை நல்லா பாட்டு பாடுது. 3 வயசு குழந்தை நல்லா ஒரு மெமரி ஆகுது. இதே யோகத்தில் கூட 3 வயசு குழந்தை 3 மணி நேரம் உட்காருது. நம்ம இவ்வளோ வயசாச்சு 1/2 மணி நேரம் உட்கார மாட்டேங்கிறோம். அப்போ அது போன ஜென்மத்தை தொடர்ச்சி தானே வந்திருக்கு. இதுதான் ஞான கல்வின்றது. அறிவு கல்வி, ஞான கல்வின்னு பேர். அது வளருது, அது உயிரோடு ஒட்டி வரும். ஆனால் இங்கே நீ கண்ணில் பார்க்கறதே காதில் கேட்கறது வந்து இது இந்த உடலோடு போய் மறைஞ்சு போயிடும். இது அது கூட வராது. அது சரிங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த குழந்தைகள் வந்து 3 வயசுலேயே உட்காடுறாங்க, நம்ம ஞான கல்வி வருதுங்க. அதாவது இந்த பிரிவில் நம்ம எந்த மாதிரியான இதில் நம்ம போயிட்டே இருந்தால் இது நம்ம தொடர்ச்சியாக வருங்க. இப்போ நீ இப்போ யோகா இப்போ வந்து இப்போ ஆன்மீக நிலையில் வந்து யோக முறையில் வந்துட்டீங்க. அடுத்தது யோக முறையில் தான் போவேன். சரிங்க. இப்போ அதே வந்து நீங்கள் ஒரு மெமரி பேமில் போகிறேன்னு வச்சிங்க, ஒரு ஏதோ படித்து வச்சு நான் பெரிய லெவலில் பெரிய லெவல்னா கடைசி அதே லெவலில் தான் போகும். சரிங்க. இப்போ ஒரு சில பேர் வந்துட்டுங்கய்யா, ஒரு சில பேர் பாடம் பண்ண முடியாமே, ஒரு சில பேர் இந்த இதுலேருந்து பாதியிலேருந்து வேற மாறி போயிடுறாங்க இல்லைங்க. அவங்க என்ன ஆவாங்க? இல்லை, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் எதுவும் கிடைக்காது. அங்காடி நாய் மாதிரி அங்கே சுற்றி பார்த்து ஒன்றும் இல்லைன்னு போயிட வேண்டியதான். இல்லையா, வேற பிறவி எடுத்தாலும் அது அப்படி தான் வரும். இங்கே என்ன ஆகுது, அங்கே என்ன ஆகுது, இல்லை அங்கே என்ன ஆகுது, இங்கே எனக்கு கடைசி வரைக்கும் கேட்டு ஒன்றுமே தெரியாது. ஒன்னே பிடித்தவருக்கு உண்மை வசப்படுறாரு. ஒன்றை பிடிச்சா தான் கிடைக்கும். இல்லை அதான் இப்போ ஒன்றை பிடிச்ச வரைக்கும் வசப்படுறீங்க. அப்படி வந்து போனால் அவங்க எந்த பேர் எடுத்தாலும் இது மாதிரி வர முடியுமா? மாறினே இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அவங்க சுற்றினே தான் இருப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஒன்றும் இல்லை சாமி, ஒரு 10 வீடுக்குது, ஒரு நாய்க்கு இது 10 வீட்லேயும் சுற்றி போய் வரும்போது இது போகிற நேரத்துக்கு சோறு போடுவாங்க. இன்னொரு நாய் திட்டும், இன்னொரு நாய் திட்டும் வந்து இது பட்டினியாக கிடக்கும். அப்புறம் ஒரே தாள் சுருண்டு உக்காந்துச்சுன்னா ஒரு நாள் சோறு பண்ணி தின்னும். அந்த மாதிரி ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசி காலத்துக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி வரும். அது எப்பன்னு தெரியாது. அது எத்தனை பிறவின்னு சொல்ல முடியாது. நம்ம அப்படி வச்சுக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்குமே உண்டு. இது வந்து ஒரு சக்கரம் சாமி, ஒரு சர்க்கிள். இப்போ ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த புள்ளிக்குள்ளே முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அந்த புள்ளியை கரெக்டாக திருப்பி ஒரு வட்டம் அடிக்கணும் தெரியுமா? இப்போ ஒரு ரங்கராட்டனுக்கு வைங்க, அந்த இறங்குற புள்ளியில் வரும்போது நிறுத்திட்டானா இறங்கிட்டா பரவாயில்ல, கம்மல் விட்டா திருப்பி இன்னொரு 2 மேலே போயிட்டு திருப்பி தான் வரணும். திருப்பி விட்டா திருப்பி தான் வரணும். நம்ம வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை இப்போ அதே தான். அந்த புள்ளியில் ஏமாந்து விட்டுட்டா திருப்பி இன்னொரு ரவுண்டு வரணும், திருப்பி இன்னொரு ரவுண்டு வரணும். ஒரு ரவுண்டர் எத்தனை பிறவிலாம் சொல்ல முடியாது. ஒரு பிறவிலாம் இதெல்லாம் கிடையாது. இப்போ நீ மனுஷனா பார்த்தாங்கன்னா எத்தனை பிறவி எடுத்து மனுஷனாலே யாருக்கும் தெரியாது. இந்த பிறவியில் ஏமாந்த திருப்பி மனுஷனா பிறப்பியோ நாயா குரங்கா போய் எல்லாம் போறோம்னு யாருக்கு தெரியும்? ஆனால் இந்த பாதையில் போய் நீ எல்லாத்தையும் அறிவில் சார்பாக நீ சேர்த்தும் போது இந்த உங்கள் ஆன்மை என்ன பண்ண, இந்த பிறவி, இந்த மனுஷ பிறவியே எடுக்கணும், அதுக்கு வெயிட் பண்ணும். ஐயா சொன்ன விஷயம் தான் இது. ஏன்னா நானும் போய் பார்க்கல, குரு சொன்னதை நான் சொல்கிறேன். இது போய் இந்த ஆன்மா என்ன பண்ணும், இந்த ஆன்மீக நிலையில் போய் நான் இதில் தான் போகணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் பண்ணணும்னு அது ஒரு அறிவு அந்த இதில் போய் எடுக்கும். ஆனால் இந்த இந்த ஆன்மீக பாதையில் இல்லாதவங்களுக்கு இந்த உடல் வந்து இருந்தால் தான் இந்த உயிர் இறங்கும், உயிர் இருந்தால் உடல் இயங்கும். அப்போ என்ன பண்ண, ஏதோ இதில் போய் பிறந்துடும். அது எந்த மிருகமாவாக கணப்பிக்கிற எவ்வளவோ 84 கோடி பேர் ஜீவராசி இருக்குது. எதில் வேணால் போய் நுழைஞ்சிக்கும். அது ஒரு பிரிவு எடுத்துகிட்டு வரும். ஒரு நாளில் ஒரு பிரிவுங்குது, 1,00,000 நாள் இருந்து போகிறதுங்குது. அது கணக்கே இல்லை. அது வந்து இறைவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லைங்க. நாம் செஞ்ச ஊழ்வனிக்கு தகுந்த மாதிரி வரும். அதனால் நம்ம இந்த பாதையில் பிடிப்போம். நமக்கு இந்த பிறவி வேணாம். சாகா கலைன்னு ஐயா சொல்லிட்டு போயிட்டாங்க. சாகா கலையை தேடலாம், அவ்வளோதான் சார். இதில் போகும்போது கண்டிப்பாக இது நிலைக்கும்.
அதான் இது நிலைக்குங்க. அதாங்க. ஆமா. இது அதான் இந்த நம்ம இந்த பாதையில வேற இந்த மாயைன்னு சொல்றாங்க. மாயை வந்து பெரிய பெரிய நல்ல நிலையை போனவங்க நிலை கூட இதுக்கு சீலை சரிச்சு விட்டுருதாங்க அந்த மாயை அப்படிங்கிறது. சாமி கடவுள் தான் சாமி மாயை தான் சாமி கடவுள். மாய கண்ணன் சொன்னாங்களா? ஆமாங்க. கண்ணனா யாரு, நாராயணனா யாரு? அது கடவுள் எல்லாம் ஒண்ணு. இது அதாவது இப்ப பகல் இங்க இருக்கிற பொருள் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். ஆமா. ராத்திரில இங்க இருக்கிற பொருள் தெரியுமா? தெரியாதுங்க. அப்ப இரவு பகல் அது ரெண்டும் வந்து இரவு பகல்ன்றது ரெண்டு ரூபமா இருக்கு. சரிங்க. ரெண்டுமே கடவுள் தான். இப்ப நல்லவனாவும் எல்லாத்தையும் உங்களுக்கு மேலே ஏற்றி விட்டா அப்புறம் கெட்டவன் வந்து இப்போ ஒரு பூமி இயங்குன்னா நல்லது கெட்டது ரெண்டும் இருந்தால் தான் இயங்கும். சரிங்க. இருளே இருந்தாலும் இயங்காது, பகலே இருந்தாலும் இயங்காது. ராத்திரி நேரம் அதுக்குண்டான செயலை செய்யுது, பகல் நேரம் அதுக்குண்டான செயலை செய்யுது. அதுக்கு தான் சொன்னாங்க அந்த மாயையும் இறைவன் தான், இறைவனும் மாயை தான். இப்ப நல்லவனும் அவன் தான், கெட்டவனும் அவன் தான். உன்னை வளர்த்தி விடுறது அவன் தான், கெடுக்கிறவன் அவன் தான். அதுதான் இந்த உலகத்தோட விளையாட்டு. அதுதான் இது விளையாட்டு தான். இது நாடக மேடை வந்து இப்போ ஒரு கெட்டவனா நடிச்சா கெட்டவன் எல்லா நேரத்துக்கும் கெட்டவன், நல்லவன் எல்லா நேரத்துலையுமே நல்லவன். சொல்லுங்க. இப்போ நீங்க கேறீங்க, இப்போ உங்க பொண்டாட்டி நீ நல்லவனா இருந்தா அம்மாவுக்கு கெட்டவளா இருப்ப, அம்மாவுக்கு நல்லவனா பொண்டாட்டி கெட்டவளா இருப்ப. ஒரே ரூபம் தானே மாறுது. கொஞ்ச நாள் அம்மாவுக்கு நல்லவனாக்கிற, கொஞ்ச நாளைக்கு பொண்டாட்டி நல்லவனாக்கிற, இன்னொரு நாளைக்கு மாறி மாறி தான் இருக்குது. இதுதான் மாயையும் இறைவனும் இப்படிதான் பண்றோம். நம்மளுடைய ஊழ்வினைக்கு தகுந்த மாதிரி அது மாயாவும் அது இறைவனாவும் மாறி மாறி வேலை செய்யுது. ஆனால் ரெண்டும் ஒரே பொருள் தான். இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம கடவுள் வழிபாடு நிறைய கோயில் கட்டுறாங்கய்யா, நிறைய கோயில் கட்டுறாங்க பேர், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. நான் தான் சொல்லிட்டு நிறையா நான் அந்த கடவுளுக்கு என்னமோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்கய்யா. அது எந்த மாதிரியான சாமி? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 வருஷம் முன்னே எடுத்துங்க, ஒரு 50 வருஷம் முன்னே பாருங்க, யார் கோயிலுக்கு போனா சொல்லுங்க? எவன் கோயிலுக்கு போனான்? எந்த கோயில் பார்த்தாலும் பால் அடைஞ்சிருந்துச்சு, ஒரு விளக்கு கொளுத்த கூட வழி இல்லாத இருந்துச்சு. ஆனால் அப்படியே போய் விளக்கு கொளுத்துறாங்க, பெருசாக நான் ஆன்மீகவாதி கோயிலுக்கு போகிறேன்றாங்க. என்ன காரணம்? நான் பாவியாகிறேன், நான் எல்லாத்தையும் ஏடிச்சு கொள்ளடிச்சு ஏமாத்திட்டேன், இன்னைக்கு நான் இப்போ தப்பிக்கணும் இல்லை, ஐயோ எனக்கு 4 நெருங்குது, கடவுள் தண்டனை கொடுத்தாலும் கோயிலுக்கு போகிறேன். எவன் யோகிமா கோயிலுக்கு போகிறேன் சொல்லுங்க? ஒரு நாள் யோகிமா கோயிலுக்கு போகிறேன் சொல்லு சாமி. கோயிலுக்கு போன ஆண்டவா போகிறாங்க, நான் தெரிஞ்சுன்னு தெரியாத தப்பெல்லாம் என்ன மனுஷன் நல்லது கொடுறான்னு கேட்குறான். அப்போ அவன் வயல தெரிஞ்சு தெரியாமல் வருது. அப்போ எவ்வளோ நல்லா தெரியாத பண்ணியிருப்பான். ஐயா என்ன சொல்கிறார்? கோயிலுக்கு போனால் அமைதியாக இல்லை, உனக்கு என்ன வேணுமா இறைவன் தருவான்னாரு. எவன் கோயிலுக்கு போய் அமைதியாக்கிறான் சொல்லு? ஒரு ஆள் காட்டுங்க. முதல்ல சிவன் கோயில் ஐயா சொன்னார், சிவன் கோயில்கள் எல்லாம் பெருமாள் கோயிலே போனாங்க, சிவன் கோயில்கள் யாரும் போகலன்னாங்க. பார்த்தா எல்லாம் பண்ணுறது பிறகு அக்கூரும் பண்ணிட்டேன் நான். சிவன் கோயில் ஏன் அழிக்கிறவன் சிவனாச்சு? இறைவா என்னை மனுஷரா என்னை காப்பாற்றுறான்றான். போய் அங்கே சிவன் வந்து காப்பாற்றுவானா? யாரையும் காப்பாற்ற மாட்டான். நீ செஞ்ச வேலை உன்னை அனுபவிச்சு தான் போய் ஆகணும் சாமி. இவங்க நினச்சிட்டாங்க இவங்க கோயில் கட்டுறதாலையோ பண்ணுறதாலாம். கோயில் இப்போ நான் கூட பாருங்க, இந்த கோயில் கட்டலன்னு நினைக்கவே இல்லை. கற்பனை கனவுலே காணாத நிகழ்ச்சி இது. ஆனால் என்னோட இயற்கை கர்மாவில் விதிச்சுக்குது, நடந்துருச்சு. ஆனால் இப்போ கோயில் கட்டினே இதை வச்சு சமாளிக்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. இப்போ இவங்க எத்தனையோ பேர் கேட்குறாங்க வரும்போதே, இப்போ என்ன வேணாப்பா, எனக்கு சாப்பாடு வேணாப்பா, அதை வேணா கேட்டால் எனக்கு கண்டிப்பாக என்ன கொண்டாந்து கொடுத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எனக்கு எதுவும் வேணாப்பா, வா அமைதியாக வந்து உக்காரு, நீ வந்து வேண்டு. இது வந்து எனக்கு நல்லது பண்ணுறதை விட இந்த கோயிலுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணுங்கன்றேன். பண்ணலனாலும் உன்னால் முடியல பண்ணாத விட்டுரு. ஏன்னா இதை நான் தூக்கிட்டு பார்த்து ஒன்றும் கிடையாது. இப்போ பண்ணுறக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அது நம்ம வேணாம் சாமி. இப்போ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, இவங்களோட ₹1 அவர் ஐயா ஏற்றுக்கணும்னு விதி இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும், இல்லைன்னா இவர் ஏற்றுக்கிறது இல்லை. ஆமாம். எத்தனையோ பேர் நம்ம கேட்டில் திருப்பி ஓடி படிக்கிறாங்க தெரியுமா? அந்த கீழே வச்சிருங்க. எத்தனையோ பேர் வந்து அந்த கேட்டு வரைக்கும் வந்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, பார்த்தா இங்கே வந்து போனால் நல்லா இருக்குன்னு. அந்த நல்ல உள்ள தரணும்னா நல்லா இருக்குது, கெட்டவன் தரதா எப்படி நல்லா இருக்க முடியும்? எண்ணங்கள் தான், எண்ணங்கள் தான் எல்லாமே. எல்லாமே எண்ணங்கள் தான். இதே வந்து நீ உண்மையாக நல்லா யோசிப்பாரு, ஒரு கறி திரும்பிட்டு தண்ணி வச்சுட்டு கனமா சுற்றிட்டு இங்கே வந்து பாருங்க, உங்களால் இங்கே உட்காரவே முடியாது. இங்கே விஷப்பூச்சிகள் வருது, தானா துரத்துது. இங்கே நிறைய பேர் அனுபவிச்சுக்கிறாங்க. வந்த இந்த அம்மா கூட சொல்லும், இந்த விஷக்காரனை காட்டுறது விஷப்பூச்சியே வருதுன்னு அந்த அம்மா. அந்த மாதிரி தானாவே நடக்குது. இதான் நானும் கூப்பிட்றேன், நான் கேட்குறேன்னா இது நீங்கள் கூட அனுபவிச்சுக்கிறீங்க ஒரு நாள், ஞாபகம் தான். ஆக மொத்தம் இங்கே வந்து சொன்னேன், கெட்ட எண்ணத்தோடு இதுக்குள்ளே கால் வைக்க முடியாது சாமி. இது இப்போ நேச்சுரலாக நடந்துட்டு இல்லை, அது வந்து பொய்ன்னு சொல்லுவேன் நம்ம பார்த்து. ஆமாம், அதனால இது வந்து இப்போ அனுபவிச்சு உங்களுக்கு சொன்னால் நம்புவீங்க, புதுசாக சொன்னால் நம்புவாங்களா? மாட்டாங்க. ஆனால் அது நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா, நீங்கள் வந்து அனுபவிச்சிங்க, இங்கே எனக்கு தெரியாது. ஐயா நல்லது பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஐயா நீங்கள் வந்தாங்க நல்லா இருக்கட்டும், நான் அதை வேண்டேன். நான் வரவும் நல்லா இருக்கணும், நல்லா பண்ணணும் அதை நினைக்கிறேன். அது வர பலன் வந்து நீங்களும் அனுபவிச்சிங்க.
இல்லையா நம்ம ஐயாவுடைய பவரை பற்றி இன்னும் ஒரு சில பேருக்கு முழுமையாக தெரியல. இல்லை சாமி, அவர் வந்து இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம குரு ஒரு இடத்துல கூட நம்ம மகான் ஞானி சித்தர் புத்தனி அவர் ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் எல்லா நிலைமையிலும் இருந்தார். அது நேச்சர், அது அனுபவிச்சுங்களும் தெரியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அதை அனுபவிச்சு வந்திருக்காங்க. இப்போ நான் கூட சாமி இப்போ இந்த கார் எடுத்துங்க, எத்தனை தலைமை அடிபடிச்சாமா உள்ள ஒரு சின்ன கேள்வி கூட யாருக்குமே கிடையாது. ஒரு எத்தனை தலைமை ஆட்டில் மாட்டிக்கிச்சு, வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன கீரல் கிடையாதுமா. அதே மாதிரி புதுசாக ஒரு ஆள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இப்போ புதுசாக ஒரு ஆள் ஏதோ ஒரு 25 நிமிஷம் பதத்துட்டு பயந்துருவாங்க. இப்போ அந்த உட்காந்து பாரு புதுசாக வந்துக்குதுங்க, ஒரு குழி ஏன் ஏறிச்சு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லைம்மா, எல்லாம் அப்படியே கப்புன்னு அமைதியாக இருக்கிறாங்க. அந்த 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 ஐயாவுடைய கருணையில் அதெல்லாம் நடந்தது. நாங்கள் நிறைய அனுபவிச்சிட்டோம். ஒரு உள்ளக்கிற ஆளுக்கு ஒரு சின்ன கீரல் கிடையாது, அடி கிடையாது, மனசில் பதட்டம் கிடையாது, அப்படியே ரிலாக்ஸாக எதுவுமே இல்லாத இருக்கிற கூலாக இருக்கிறாங்க எல்லாரும். அப்போ அவர் ஐயாவுடைய கருணை தானே இது. அந்த மாதிரி இது வந்து இது அனுபவிச்சாதான் சொல்ல முடியும், தெரியும். ஆஹா இவன் என்னால் ஆச்சு ஒன்று, என்னால் ஒன்றுமே ஆகலை. ஐயா சொன்ன மாதிரியே தான், என்னால் ஒன்றும் ஆகலை. நான் ஐயாவுடைய கண்ணில் கேட்குற நல்லா இருக்குது. ஆமாம், ஆனால் அதே அது பெட்ரோல் டேங்க் ஓட்ட விழுந்து இங்கேருந்து ஏறக்கூடிய 20 கிலோமீட்டர் பக்கம் பெட்ரோல் ஒலிக்கினே வருது, வந்து சேர்த்திட்டோம். நெருப்பு பார்த்து பற்றி எரிஞ்சான் போன்னு போய் போகுது நினைக்கிறதா. நான்லாம் இப்போ என்ன நடக்குதுங்குது ஞாபகம் இல்லை. நெருப்பட்டா என்ன ஆகும் பெட்ரோலுக்கு? அவரு கூட்டி போய் சீக்கிரம் மேலே சேர்த்துட்டு பாருல, இன்னும் புத்தி அணிஞ்சிருக்கலாம்ல, வீடாக போச்சு. அதே மாதிரி தொப்பூருக்கு போகும்போது வந்து லாரியில் மாட்டி இழுத்துன்னு போகுது வண்டி, அது ஒரு பெரிய விஷயம். பாரு எங்கே சொல்கிறாரு பாரு, அதுக்கெல்லாம் இன்னும் நாளுக்குது, அவசியக்கெல்லாம் போயிட முடியாது. இன்னும் காலம் நிறைய கழிக்க வேண்டியது. வாய்ப்பில்லை ராஜா, அமைதியாக இருக்க. இல்லை அது ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்மா. இப்போ வந்து உண்மையாக சொல்ல போனால் நிறைய இடத்துல வைக்கணும்னு எண்ணம் இருக்குது. எங்களுக்கு பொருளாதார பிரச்சனைலாம் வைக்க முடியலம்மா. வைக்கிறேன் நான். யாரா ஃபோன் பண்ணாலும் நாங்களே ஆள் விட்டு கூப்பிட்டு வந்துடுறது தான். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா யாரும் ஒரு அனுப்பிடல, லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுவேன், ஏன்னா ஆள் அனுப்பிச்சி விட்டு கூப்பிட்டுக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிச்சு, தெரியாத பிறகு இன்னும் வைக்கணும். அதுக்கு இன்னும் இல்லை, நீங்கள் ஒரு சொன்னீங்கன்னா நான் லொக்கேஷன் அனுப்பிச்சா கண்டுபிடிச்சி வந்துடலாம். அப்படி இல்லைனா கூட நான் ஆள் அனுப்பிடுறேன், ஒன்று ஆள் கூட கூப்பிட்டு வந்துடலாம். அது இல்லை 4 இடத்துல வைக்கிறதுக்கலாமா, கம்பெனிலேருந்து வைக்கணுமா, ஒரு 3 ஒரு 10-20 இடத்துல வைக்கணும். அது மொத்தமாக பிரேம் போட்டு எல்லாம் செஞ்சு வைக்கணும். அதுக்கு உண்டான சூழ்நிலை அமைஞ்சா இப்போ கண்டிப்பாக வைக்கிறேன். அது முதல்ல வந்து இது மட்டும் போட்டு வச்சோம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன சொல்லுங்கள், இந்த ஒரு அடிக்கு மாதிரி இந்த பேனர் அடிக்கிறாங்கல்ல, அந்த செவுத்துல அடிப்பாங்க பாருங்கள், இந்த மரத்தில் அடிச்சு விட்றாங்களே, அந்த மாதிரி யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள். அது கூட நானும் வேணால் காசு தரேன், போட்டு எல்லாம் ஊரெல்லாம் வச்சு விட்றலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு அம்புக்குறி போட்டு ஒரு புளியா மரத்தை வச்சு ஆணி வச்சு விட்டோன்னு வச்சுக்க, வரம் தேடி நேரம் வந்துற மாதிரி பழி பண்ணலாம். நீங்கள் இங்கேருந்து வந்தாக்கா ஒரு 4 ஒரு 10-20 தாள்லேருந்து வர மாதிரி இருக்குது வழி. அங்கெல்லாம் வச்சு இந்த வழியில் போங்கன்னு சொல்லலான்னு இருக்குது. ஆனால் அது ஐயா என்னை குத்த மாட்டா நீ பண்ணிக்கலான்னுக்கிறேம்மா. அந்த பேனர் மாதிரி அதுக்கு ஐயா செய்யலை, அதான் சொன்னேன். எப்போ வேணாலும் சரி எனக்கு பேனர் வச்சு அந்த 1க்கு 1.5 இல்லை 2க்கு 1.5 சைஸ் பெருசு எங்கன்னா என்ன சொல்லுங்கள், நானும் கூட காசு தரேன், அமௌண்ட் தரேன். நீ 10 கொடுத்தா நான் ஒரு 10 காசுக்கு வர்றேன், வாங்கி அங்கங்கே அடிச்சுட்டு வந்துடலாம். செவுத்து அந்த ஆணி வச்சு அடிச்சுட்டா அது அப்படியே வழி அங்கேருந்து நேராக யாரையும் கேட்காத வந்துடலாம். சரிங்க சரிங்க மேம். அப்போ நம்ம கம்பெனிலேருந்து 3 வழி வருது, அந்த 3 வழியிலேருந்து வைக்கணும். 2வது வந்து திப்பம்பட்டிக்குது பார்த்தீங்களா, திப்பம்பட்டியான ஒன்று வைக்கணும். ஏன்னா அப்படி தருமபுரி ரோடு, இப்படி திருப்பத்தூர் ரோடு, இப்படி கம்பெனியூர் வந்து இப்படி அங்கே வச்சுட்டாங்க, இப்படி போய் இப்படி வரணுன்ற மாதிரி லைனாக வச்சுட்டு வரணும். இப்படி முறப்பூர்லேருந்து வர வழி, இங்கே கடத்தூர்ல இருந்தாலே அங்கங்கே தருமபுரிலேருந்து நிறைய இடம் வைக்க வேண்டியதுமா. அது ஒரு 500 கேட்டிருக்கேன். அது சரியான எனக்கு கொட்டேஷன் கிடைக்கல. வந்தாக்க வாங்கி நல்ல கம்பி கட்டியோ இல்லை ஆணி வச்சு அங்கங்கே புளியா மரத்தில் ரைட் கம்பத்தில் கட்டி விட்டுறலாம். லைனாக பார்த்துன்னு வந்துட்டோம். ஐயாவுடைய ஃபோட்டோவும் இந்த செல் நம்பரு இது போட்டு விட்டா இந்த இடத்துக்கு வர மாதிரி. யாரோ ஒருத்தர் அங்கே கீழே படித்தா கூட இங்கே ஒன்று கீதுன்னு தெரியிடும். அப்படி இங்கே வரணும், அதாவது இங்கே வந்து ஒருத்தர் நல்லது நடக்கணுன்றதான் நம்மளோட ஆசையும். அது முயற்சி பண்ணுறேன் நான். சரிங்க சரிங்க மேம். சரிங்க மேம். சரி, இல்லை உங்கள் இது எனக்கு காசாக கொடுக்குறத விட அந்த பேனர் டைப் கேஷை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, நான் அடிச்சு மாட்டி விட்றேன். அது காசு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாட்டையும் காசு வாங்குற எண்ணெல்லாம் கிடையாது. அந்த பொருளாக வந்துட்டா சரி, அது வந்து யூஸ் ஆகிடும், அங்கங்கே வச்சிடலாம். ஏன்னா இங்கே எனக்கு சரியான இடம் கிடைக்கல. அது எங்கே கேட்டாங்க, இங்கே அங்கே இருக்குது, இங்கே வந்து இன்றைக்கி தான் இத்தனை பேர் இருக்கிறாங்க. மற்ற நாள் எதுனா மாதத்தில் 29 நாள் ஒருத்த மட்டும்தாங்கிறேன், யாரும் இல்லை. எதனா ஒன்று போகணுன்னாக்கா அந்த என்ன போயிட்டு வர முடியல.
கூட வரல ஒரு ஆள் பண்ணலாம் செய்யலாம் பண்ணலாம். நான் அந்த ஐயா என்னைக்கு அந்த ஆள் கூட்டினு வந்து உட்கார வைப்பான்னு தெரியாது. அது வரைக்கும் நான் ஒருத்தன் தான் அழிஞ்சாகணும். அதனால் இப்போ நீங்கள் பொருளாக இப்போ பேனராக எனக்கு சின்ன ரெடி பண்ணி கூட்டு 1 சைஸ் சின்ன பேனர் கச்சா கூட அங்கங்கே போய் நான் கட்டுறத கூட அது எனக்கே ஒரு பையனை வர வச்சு கழுத்து போய் அங்கங்கே கட்டி விட்டு வந்துடுவேன். அந்த அவர் ஒண்டியாக உள்ளே உட்காந்துக்கிறாருமா, நான் ஒண்டியாக அங்கே உட்காந்துக்கிறேன். எனக்கு பாதுகாப்பாக இவருக்கிறாரு, அவரு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன். ஆனால் ஓடி வேலை சேர்த்து நான் மட்டும் அவர் உட்காந்து கம்முன்னு உட்காந்துறாரு, உள்ளே தூண்டி விட்டு உட்காந்துக்கிறாரு. இல்லை, அவர் உள்ளே தூண்டி விட்டு கம்முன்னு உட்காந்துறாரு. போய் செஞ்சுட்டு வாடான்னு உட்காந்துக்கிறாரு. ஓடுறது நான், இந்த உடம்பு தூக்கி ஓடுறது நான் தானே ஓடுறேன். இந்த வலி வேதனை நான் தானே அனுபவிக்கிறேன். அப்படி அது எப்படியோ கழிஞ்சு போகுதுமா. நான் சும்மாவே இருந்தாலும் கர்மா கழிஞ்சே தீரும். ஆமாம், அதுக்கு அது கழிச்சுக்குவாங்க. நீங்களே சும்மா உட்காந்தா கூட கழிஞ்சிரும். அதுதான் உள்ள தூண்டி விட்டு செய் வச்சுறாரு. அதுக்குதான் உள்ள தூண்டி விட்டுட்டு கிளப்பி விட்டுறாரு. நான் போயிட்டு வரேன்ல, அவ்வளோதான். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.